பலர் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது நம்மை போன்றவர்கள் பல திருப்பு முனைகளை சொல்றாரு. அது திருப்பு முனைகளாகாது. தரிசனம்னா ஒரு வாட்டி நிகழணும், அதுக்கு பேர் தான் தரிசனம் இல்லையா? ஞானம் ஒரு முறை பிறப்பதுக்கு பேர் தான் ஞானம், இல்லைன்னா அது சரி வராது. ஆனால் ஒரே ஒரு திருப்பு முனை, வலுவான திருப்பு முனை ஒன்று நேர்கிறது மகான்களுடைய வாழ்க்கையிலே. அதுதான் சாதாரண மனிதர்களாகிய நம்முடைய நிலையிலிருந்து அவர்களை அசாதாரணமான மனிதர்களாக, இறைவனுக்கு நிகரான ஆற்றல் பொருந்திய மகான்களாக அவர்களை மாற்றுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா வால்மீகிக்கு அப்படி நடந்தது. வேடனாக இருந்து ஒரு பறவையை அவர் அம்பெறிந்து வீழ்த்தும் பொழுது, அந்த பறவை விழும்போது அதுவரை அவர் அனுபவித்து அறியாத ஒரு குற்ற உணர்வு அவர் அனுபவிக்கிறார். அதை இழந்து தவிக்கின்ற அதனுடைய ஜோடியினுடைய துயரத்தை கண்டு முதல் முறையாக அவர் துயரத்தை அனுபவிக்கிறார். அவர் அனுபவித்த சோகம் ஸ்லோகமாகியது என்பது ராமாயண வரலாறு. சோகம் ஸ்லோகமாகியது வால்மீகி பெற்ற, வால்மீகி அனுபவித்த திருப்புமுனை. யோகி வேமண்ணா இருந்தார். அவருக்கு வாழ்க்கையில் 2 பற்று தான். ஒன்று ஒரு வேசி, இன்னொன்று அவருடைய சகோதரனுடைய சின்ன மகள், சின்னஞ்சிறுமி. இது 2 தான் அவரை வாழ்க்கையில கட்டி வச்சிருந்தது. ஒரே நாளில் அந்த சின்னஞ்சிறுமி, அவர் ஆசையாக பாசம் காட்டி வைத்திருந்த சின்னஞ்சிறுமி இறந்து போகிறாள். இந்த வேசி அவரை துரத்தி விடுகிறாள். ஒரே நாளில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பற்று உடனே பட்டென்று அருந்து முதல் முறையாக அவர் கோவிலுக்குள் நுழைகிறார். முதல் முறையாக கோவிலுக்குள் நுழைந்து, எனக்கு வாழ்க்கையே இருண்டு போய்விட்டதே, இனி நான் என்ன செய்வது, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்று அவர் அறிய தலைப்படும் பொழுது, சிவன் அங்கே ஒரு கிழவர் உருவில் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாராம். இவர் எரிச்சலுற்று, எதுக்கே சிரிக்கிறப்போ அப்படின்னு கேட்டா, இல்ல வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீ உணரணும்னு நினைக்கிறியே, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியே, அதை நினைச்சு சிரிப்பு வருது எனக்குன்றாராம். ஏன் இது வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வது என்கின்ற முயற்சி எவ்வளவு வியர்த்தமானது அப்படின்னு கேட்டோம்னா, மணலை பிழிந்து எண்ணெயை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த முயற்சி எவ்வளவு வியர்த்தமானதோ அந்த அளவுக்கு இதுவும் வியர்த்தமானது என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். எனவே வேமண்ணாவுக்கு அந்த 2 உறவுகள் ஒரே தருணத்தில் அற்றுப்போனது திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. அருணகிரிநாதர் கதை தெரியும். இனி நீ அனுபவிப்பதற்கு எந்த பெண்ணும் உனக்கு வரமாட்டாள், வேண்டுமானால் என்னை எடுத்துக்கொள் என்று சொந்த சகோதரியை சொல்லும் பொழுது சுடப்பட்டு, அந்த சொல்லால் சுடப்பட்டு அது அவருக்கு திருப்பு முனையாக அமைகிறது. 10 வயதில் தந்தை இறந்து போகும் பொழுது, சிதையிலே அவருடைய உடல் எரியும் பொழுது, என்னுடைய தந்தையருடைய நான் காணாமற் போய்விட்டது, என்னுடைய நான் இன்னும் அப்படியே இருக்கிறது என்கின்ற உணர்வு எழும் பொழுது, அதை தொடர்ந்து மரண பயம் கவ்விக்கொள்ளும் பொழுது, வெங்கடரமணன் ரமணனாக மாறுகின்ற, ரமண மகர்ஷியாக மாறுகின்ற திருப்புமுனை அமைகிறது. நீ பற்றி கொண்டு வந்தது ஒரு கயிறு அல்ல, ஒரு பாம்பு. இந்த பாழும் உடம்பின் மீது, அழியக்கூடிய உடம்பின் மீது நீ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆசையினாலே கயிறு என்று நினைத்துக் கொண்டு பாம்பை பற்றி கொண்டு வந்தாயே, இந்த ஆசையை நீ ஈசன் மீது வைத்திருந்தால் எத்தனை சுலபமாக நீ முக்தியை எய்தியிருக்க முடியும் என்று சிந்தாமணி என்கின்ற வேசி சொல்லும் பொழுது, பில்வமங்கள் என்கின்ற ஒரு சாதாரண மனிதன் மகானாக மாறுகின்ற திருப்புமுனை அவருக்கு நேர்கிறது. எழுத படிக்க தெரியாத ஒரு ஏழையாக இருந்த சாக்ரட்டிஸுக்கு ஒரு அசரீரி சொல்லுகிறது, உலகிலே நீதான் அறிவாளி, யூ ஆர் தி வைசஸ்ட் அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அவர் வாங்கிக் கொள்ளுகிறார், அதை நம்புகிறார். அவ்வளவுதான். தன்னை உயர்ந்தவர் என்று கருதி கொள்ளாமல் அதை நம்புகிறார். அதன் பிறகு ஒவ்வொருவரோடு உரையாடி அதை அவர் தெளிவுபடுத்திக் கொள்ளுகிறார். இது சாக்ரட்டிஸுக்கு திருப்பு முனையாக அமைந்தது. ஒரு சாதாரண, ஒரு மிக எளிய வியாபாரியாக இருந்த ஒருவர் அவருடைய குருநாதர் சந்திக்கிறார். அவருடைய குருநாதர் அவருக்கு சொன்ன ஒரே வாசகம், நீ இந்த உடம்பு இல்லை. நீ இந்த உடம்பு இல்லை என்கின்ற குருநாதரின் வாசகத்தை முழுக்க முழுக்க நம்பிய தருணத்தில் அந்த சாதாரண வியாபாரி நிசர்கதத் மகாராஜாக மாறுகிறார். இப்படி திருப்பு முனைகள் ஏற்படுகின்றன. ஆனால் இன்னும் சில திருப்பு முனைகள் பக்கங்களில் எழுதப்படாமல், வரலாற்றில் பதிவு செய்யப்படாமல் போகின்றன. உதாரணத்திற்கு மகாபாரதத்திலே சிசுபாலன் ஓயாமல் கண்ணனை நிந்தனை செய்து கொண்டே இருப்பவன் நட்டநடு சபையிலே அவனுடைய வரம்பை மீறும் பொழுது
கண்ணனால் சக்கராயுதத்தால் தண்டிக்கப்படுகிறான். இது நாம் அறிந்த கதை. இதில் இருக்கக்கூடிய நுட்பம் என்னவென்றால், சக்கரத்தால் அறுபட்டு அவன் சாகின்ற அந்த தருணத்திலே தர்மபுத்திரர் கண்ணெதிரே காணும்படியாக சிசுபாலனுடைய ஆன்மா கண்ணனுள் கலக்கிறது. பதறிப்போய் கேட்கிறார் தர்மபுத்திரர், ஓயாமல் உன்னை வைது கொண்டே இருந்தவன் என் கண்ணெதிரே உன்னில் கலப்பது எப்படி கண்ணா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னை ஒரு கணம் கூட விடாமல் நினைச்சுக்கிட்டே இருந்தானே அதனால என்றார். ஏன்னா நீ குளிச்சுட்டு வரும் பூஜை பண்ணும்போது என்ன நினைப்ப, பொங்கல் தின்னும்போது என்ன நினைப்பியா நீ? அப்படி இல்லையே, அவன் விடாம அந்த வைரியம் அந்த தீவிரம் அவனுக்கு இருந்ததால் அவன் என்னை சேர்ந்தான்கிறார். கடைசியில அடிபட்டு சாகின்ற பீமனுடைய கதாயுதத்தால் தொடை பிளக்கப்பட்டு சாகின்ற தருணத்தில் கூட துரியோதனன் எள்ளி நகையாடுகிறான். எதை ஆளப் போகிறாய்? கிழவர்கள், ஊனமுற்றோர், வாழ்வின் மீதி கிழமையெல்லாம் இருட்டறையில் வெந்து வெந்து கழிக்கின்ற கைம்பெண்கள், பழிக்கின்ற நாட்கள், நரிகள், நாய்கள், பல யுகங்கள் மாறாத ரத்த நாட்கள், இவற்றைத்தானே நீ ஆளப் போகிறாய் என்று சொல்லி சிரிக்கிறான். சிரித்து உயிர் விடுகிறான். அவன் உயிர் விடுகின்ற தருணத்திலே தேவர்கள் துரியோதனன் மீது பூமாரி பொழிகிறார்கள். எப்படி இருக்கும் அர்ஜுனனுக்கு? எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், உயிர் பிரிகின்ற அந்த சின்ன கணத்தினிலே தன் முன் நிற்கின்ற கண்ணன் யார் என்று அவன் உணர்கிறானா. விழுந்தவர் மீண்டும் எழுந்து விட்டால் அந்த முழுமையில் தீரும் படைப்பு. இந்த உலகத்திலேயே காணற்கரிய காட்சி, களிப்புக்குரிய காட்சி என்றால் விழுந்தவன் எழுவது. பொறாமையின் காரணத்தாலே அதல பாதாளத்தில் வீழ்ந்து கிடந்த துரியோதனன் உயிர் பிரிகின்ற அந்த தருணத்திலே கண்ணனின் பெருமையை உணர்ந்ததால் இவன் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேவர்கள் அவன் திருந்தியதை கொண்டாடி அவன் மீது பூமாரி பொழிந்தார்களான. ஆனால் இந்த சிசுபாலன் துரியோதனுடைய திருப்பு முனை நம்ம ஜெயகாந்தனுடைய வாசகம் தான் நமக்கு ஞாபகம் வருது. சாவிலே பிறந்த ஞானம் வாழவா பயன்படும். என் அருமையான வாசகம். சாவிலே பிறந்த ஞானம் வாழவா பயன்படும். மற்றவர்களுக்கு அதுல பின்பற்றி செல்வதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் பட்டினத்தாருடைய வாழ்க்கையிலே திருப்பு முனை வாழும்போதே நிகழ்ந்து அவர் வாழ்வாங்கு வாழ வழி செய்து நாமும் அதை பின்பற்றி நடக்கின்ற ஒரு மகத்தான வழித்தடமாக அமைந்தது. அது என்ன திருப்பு முனை? இன்னொரு கடற்பயணம் சென்று பிள்ளை வருகிறான். பிள்ளை வந்து அங்க துறைமுகத்துல கப்பல் நிக்குது. அவன் வீட்டுக்கு வந்துட்டான். என்னடா கொண்டு வந்திருக்கான்னு கேட்டா, வரட்டி கொண்டு வந்திருக்காரு. வரட்டி? ஆமா, என்னன்னு தெரியலங்க. எத்தனையோ சித்து விளையாட்டுலாம் விளையாடினாருங்க பயணத்துல. ஒரு திமிங்கலத்தெல்லாம் எட்டி உதைச்சார், அதெல்லாம் பண்ணாரு. ஆனா கொண்டு வந்ததெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வரட்டியும் தவிடும் தான் இருக்கு, வேற எதுவுமே கொண்டு வரல அவரு அப்படின்னு. கோபம் வருது. கோபம் ஒரு கொண்டு வாங்கடாதான்றார். இந்த வரட்டி எடுத்து ஓங்கி அடிக்கிறார். அடிச்சா அதுல இருந்து நவரத்னங்கள் தெரிக்குது. கடற்கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக செல்வத்தை அப்படி பதுக்கி வந்திருக்கிறான் தன் மகன் என்று அவர் புரிந்து கொள்ளுகிறார். அடாடா, இவனை போய் தப்பா நினைச்சு ரொம்ப கடுங்கோபம் கொள்கிறார். இந்த வரலாறு படிக்கும்போது, அப்பா, ஒரு செல்வந்தர் தந்தையாக இருக்கும் பொழுது என்ன கோபம் வருதுன்னு தெரியல. அப்பா, அவ்வளவு கண்மண் தெரியாம ஒரு கோபம் வருது. அந்த கோபம் சிவனே அல்லவா மகனாக வந்திருக்கிறான், அவருக்கு தெரியாதா? அடாடா, தப்பு பண்ணிட்டேனே, இவங்கிட்ட போய் நான் கோச்சிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி, எங்க அவனை கூப்பிடு மருதவானாங்கிறார். எங்க இருப்பான்? இன்டர்வல் வந்தாச்சே, அவனை காண முடியாது. அடுத்து தெரியல எங்க இருக்கான்னு தெரியல. அப்போ உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி இதை கொடுத்தாருங்க ஐயா அப்படின்னு கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரு ஓலக்கருக்கு, அதுல சொருகி வச்சிருக்கு காது இல்லாத ஊசி. இதுதான் வாழ்க்கையில அவருக்கு திருப்பணும். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே என்ற ஒரே ஒரு வாசகம் எழுதி, இந்த காதற்ற ஊசியை செருகி ஒரே ஒரு ஓலைக்கருக்கு. காதற்ற ஊசி கதை உணர்ந்து கண் திறந்த போதுற்ற ஞான பொருள் அறிந்தார், மீதுற்ற ஏகம் அநேகம் இரண்டின் நிலையறிந்த சோகம் நம்மை சுடாதோ சொல். ஏகம் அநேகம் இரண்டின் நிலையறிந்த சோகம், இதுதான் பட்டினத்தாருடைய வாழ்க்கை என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த காதற்ற ஊசி என்பது உடனடியாக அவருக்கு ஒரு கண் திறப்பாக அமைந்தது. இதுவே திருப்புமுனை. சரி, இப்படி ஒரு நிகழ்ச்சி எது திருப்புமுனைனா, இனிமேல் நீங்க திரும்பவே முடியாதுங்கிற அந்த திருப்பம் தான் திருப்புமுனை. மாறி மாறி திரும்புவதெல்லாம் திருப்புமுனை ஆகாது. கால் வைக்க பின்னே கதவடைக்கும், அதுதான் திருப்புமுனை. முனைனா நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம். கால் வைக்க பின்னே கதவு அடைக்கும் மெய்வழியின் பால் வைத்த பற்றே நற்பற்று.
நேத்து மோகன் கூட சொன்னார் பாருங்க, புலிவாயில் பட்ட பலின்வார் ரமணர் வந்து, குருவினுடைய ஆளுமையில் நீ ஆட்பட்டால் நீ புலிவாயில் பட்ட பலினுமே உனக்கு மீட்சியே கிடையாது. கண்ணதாசன் எளிமையா விளக்கம் சொல்லவும் முடியாது, விடுதலை என்பதும் கிடையாது கண்ணதாசன். அதேதான் விஷயம். அப்போ இவர் இந்த காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்க என்கின்ற அந்த ஒற்றை வரி எப்படி இவருக்கு வந்து உடனடியாக துறவு பூணக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று பார்த்தீர்களானால், வரலாற்று குறிப்பில் ஓரமாக ஒரு வரி இருக்கும், இவருக்கு குரு அருள் உண்டு.